இந்த ஏழை ஆன்மாவுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பது சிறைச்சாலையில் கைதிகளை பார்க்க சென்ற ஈவா பூத் அம்மையாரின் எண்ணம். போலீசாரால் இழுத்துச் செல்லப்பட்ட பெண் பார்க்கவே அகோரமாக தன் தலையை பலமாக ஆட்டிக்கொண்டும் சபித்து கொண்டும் சென்றாள். இதை பார்த்து கொண்டிருந்த ஈவா பூத் ஏதாவது செய்ய வேண்டும், அதுவும் உடனடியாக. அந்த ஆன்மாவிற்காக பிரார்த்தனை செய்யலாமா? இல்லை, நேரமில்லை. நான் பாடலாமா? அதில் பிரயோஜனமில்லை. பணம் கொடுக்கலாமா? அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஒரு வேத வசனத்தை மேற்கோள் காட்டலாமா? அவள் அதை கேட்க மாட்டாள். அப்படியானால் என்ன செய்ய? நான் சில வினாடிகளில் செயல்பட்டாக வேண்டும் என்று மனதிற்குள் ஒரே குழப்பம். நொடி பொழுதில் ஓடி அந்த பெண் கைதியை முத்தமிட்டு திரும்பினார்கள் ஈவா பூத் அம்மையார். அப்பெண் அதிர்ச்சியடைந்தாள். போகும்போது என்னை முத்தமிட்டது யார்? என் தாய் மறிக்கும் முன்பாக 7 வயதில் என்னை முத்தமிட்டார்கள். அதற்கு பின் யாருமே என்னை முத்தமிட்டதில்லை. இப்போது என்னை முத்தமிட்டது யார் என்று புலம்பிக் கொண்டே சென்றாள். கைதிகளை சந்திக்க அடுத்த வாரம் ஈவா சென்ற பொழுது அப்பெண்ணை குறித்து விசாரித்தார். ஜெயிலர் சொன்னார், மேடம், அவள் சிறைக்கு அடிக்கடி வரும் பயங்கரமான பெண். ஆனால் இம்முறை வித்தியாசமாக இருக்கிறாள். என்னை முத்தமிட்டது யார் என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாள். ஈவா அவளை சந்தித்து இயேசுவை குறித்து அறிவித்து ரட்சிப்பில் நடத்தினார். அந்த இருண்ட காலையில் சிறைவாசல்களுக்கு முன்பாக இயேசுவுக்காக இழந்த ஆன்மாவை அடைய வேண்டும் என்ற என் மிகுந்த விருப்பத்தில் நான் அவளை முத்தமிட்டேன் என்று ஈவா பூத் கூறுகிறார்கள். கல் இதயம் என்று நாம் நம்பக்கூடிய ஒன்றை தொட சில நேரங்களில் பெண்களாகிய நாம் எடுக்கும் சிறு முயற்சி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எல்லாருக்கும் அன்பு தேவை. தாராளமாய் கொடுங்கள். நீதிமொழிகள் 31:26 இப்படியாக சொல்லுகிறது, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது என்று. பெண்களே, நாட்டின் கண்களே, 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 சரீரத்தின் தூண்களே, கண்கள் இருளடைந்தால் வாழ்வும் இருளடையும். பெண்கள் ஒளியடைந்தால் நாடும் உயர்வடையும். பெண்களே, நாட்டின் கண்களே, கண்களே, சரீரத்தின் தூண்களே, பெண்களே, நாட்டின் கண்களே. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.